புவியீர்ப்பு விசை அழுத்த சோதனை செயல்முறை. ப்ரொசீஜர் ஆன் கிராவிட்டி பிரஷர் டெஸ்ட். புவியீர்ப்பு விசை கிராவிட்டி டெஸ்டிங் என்பது கழிவுநீர் பைப்லைன்கள், வடிகால் அமைப்புகள் மற்றும் மழைநீர் பைப்லைன்கள் போன்ற புவி ஈர்ப்பு விசை அடிப்படையிலான பிளம்பிங் அமைப்புகளில் லீக்கேஜ் மற்றும் கட்டமைப்பு வலிமையை பரிசோதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சோதனை முறையாகும். இன்று புவியீர்ப்பு விசை பிரஷர் டெஸ்ட் மூலம் பைப்லைன்களில் லீக்கேஜ் உள்ளதா என்பதை எப்படி பரிசோதிப்பது என்பதை கற்போம். இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: 50 மில்லிமீட்டர் PVC பைப், 50 மில்லிமீட்டர் எல்போ, 75 மில்லிமீட்டர் PVC பைப், 75 மில்லிமீட்டர் பிளெயின் பெண்ட், 110 மில்லிமீட்டர் PVC பைப், 110 மில்லிமீட்டர் பிளெயின் பெண்ட், சால்வெண்ட், தண்ணீர் ஜார், ஃபைல், ட்ரை ஸ்கொயர், பாதுகாப்பு கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடி, பாதுகாப்பு காலணிகள், ஹெல்மெட். செயல்முறையை தொடங்குவதற்கு முன் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பற்றி அறிந்து கொள்வோம். வேலை செய்யும் போது பாதுகாப்பு கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடி, பாதுகாப்பு காலணிகள் மற்றும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாகும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி பைப் கட் சமமாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். PVC சால்வெண்டை கண்கள் மற்றும் வாயில் இருந்து தூரத்தில் வைத்திருக்கவும். இப்போது செயல்முறையை விரிவாக புரிந்து கொள்வோம். முதலில் 50 மில்லிமீட்டர், 75 மில்லிமீட்டர் மற்றும் 110 மில்லிமீட்டர் PVC அக்ரி பைப்புகளை எடுத்துக்கொள்ளவும். இப்போது பைப்பின் விளிம்புகளை ஃபைல் செய்து ஸ்மூத்தாக்கி சாம்ஃபரிங் செய்யவும். அதாவது பெண்ட் பைப்பில் எளிதாகவும் உறுதியாகவும் பொருத்தும் வகையில் பைப்பின் விளிம்புகளை சிறிய சாய்வில் ஃபைல் செய்ய வேண்டும். இதனால் இணைப்பு எளிதாக நடைபெறுவதுடன் லீக்கேஜ் ஏற்படுவதும் தவிர்க்கப்படும். பைப் மற்றும் ஃபிட்டிங்ஸை உலர்ந்த துணியால் சுத்தம் செய்யவும். இப்போது 110 மில்லிமீட்டர் பைப்பை எடுத்து அதன் சாம்ஃபரிங் செய்யப்பட்ட முனை மற்றும் 110 மில்லிமீட்டர் பெண்டில் சால்வெண்டை அப்ளை செய்யவும். ஒரு கையால் பைப்பை பிடித்துக்கொண்டு மற்ற கையால் பெண்டை பிரிப்பு பகுதி வரை பைப்பின் உள்ளே தள்ளி பொருத்தவும். இப்போது 75 மில்லிமீட்டர் பைப்பை எடுத்து அதன் சாம்ஃபரிங் செய்யப்பட்ட முனை மற்றும் 75 மில்லிமீட்டர் பெண்டில் சால்வெண்டை அப்ளை செய்யவும். ஒரு கையால் பைப்பை பிடித்துக்கொண்டு மற்ற கையால் பார்ட்டிஷன் பகுதி வரை பைப்பின் உள்ளே தள்ளி பொருத்தவும். இப்போது 50 மில்லிமீட்டர் பைப்பை எடுத்து அதன் சாம்ஃபரிங் செய்யப்பட்ட முனை மற்றும் 50 மில்லிமீட்டர் பெண்டில் சால்வெண்டை அப்ளை செய்யவும். பின்னர் ஒரு கையால் பைப்பை பிடித்துக்கொண்டு மற்ற கையால் பெண்டை பார்ட்டிஷன் பகுதி வரை குழாயின் உள்ளே தள்ளி பொருத்தவும். இப்போது இந்த பைப் அமைப்பில் தண்ணீர் ஜாரை பயன்படுத்தி தண்ணீரை நிரப்பவும். இதை 2 மணி நேரம் அப்படியே விடவும். இப்போது ஒரு காட்டன் துணியை எடுத்து பைப் இணைப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக சரிபார்க்கவும். ஒரு இணைப்பை சரிபார்க்கும்போது துணி நனையுமானால் அந்த இணைப்பில் லீக்கேஜ் உள்ளது என்று பொருள். லீக்கேஜ் இருந்தால் அதை சரி செய்து குழாயில் மீண்டும் தண்ணீர் நிரப்பி சோதனை செய்யவும். இவ்வாறு பைப்பின் புவியீர்ப்பு விசை டெஸ்டிங் செய்யப்படுகிறது. இப்போது செயல்முறை முடிந்துள்ளதால் ஆய்வு மூலம் இந்த செயல்முறையின் செயல்திறனை எவ்வாறு உறுதிப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு பைப் இணைப்பையும் உலர்ந்த துணியால் ஆய்வு செய்யவும். சோதனை நேரம் குறைந்தது 2 மணி நேரமாக இருக்க வேண்டும். தண்ணீர் சோதனைக்கு சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தவும். பைப்பில் ஏதேனும் லீக்கேஜ் இருந்தால் உடனடியாக சரி செய்யவும். புவியீர்ப்பு விசை பிரஷர் டெஸ்ட் செயல்முறையை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் பைப்லைன்களில் லீக்கேஜ் உள்ளதா என்பதை பரிசோதிக்கவும், புவியீர்ப்பு விசை அடிப்படையிலான பைப்லைன் அமைப்புகளின் கட்டமைப்பு வலிமையை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் புவியீர்ப்பு விசை டெஸ்டிங் செயல்முறையை பற்றி கற்றுக்கொண்டோம்.
பிவிசி பைப்களை தயார் செய்வது, சால்வெண்ட் பயன்படுத்துவது மற்றும் ஃபிட்டிங்களை இணைப்பது போன்ற செயல்முறையையும் அறிந்து கொண்டோம். மேலும் பைப் இணைப்புகளை ஆய்வு செய்வது மற்றும் லீக்கேஜ்கள் இருந்தால் அவற்றை சரி செய்வது பற்றியும் விவாதித்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. புவியீர்ப்பு விசை பிரஷர் டெஸ்ட் மற்றும் ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் ஆகியவற்றிற்கிடையிலான வித்தியாசம் என்ன?